ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஒன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோ 3 வந்திருக்கு. இந்த ப்ரொமோ 3 பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஒரு கோவம் வந்திருக்கும். ஏன் கோவம் வந்திருக்குன்னா, வீக்லி டாஸ்க்குன்னு ஒன்று வச்சிங்களே, அந்த வீக்லி டாஸ்க்கு எங்கே? நான் தான் அதுக்கு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வீக்லி டாஸ்க் ஆரம்பிச்சுது. ஆரம்பித்த உடனே அடக்கம் பண்ணிட்டாங்க. அது ஒழுங்கா இல்லைன்னு. ஏன் சார், இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நைட்டே வந்து நைட்டோட நைட்டாக அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கூடாதா? இப்போ தான் பண்ணுவீங்களா? நாங்களும் காலையிலேருந்து கண்டென்ட் வரும்ன்ட்டு ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? இப்போ ப்ரொமோ 3யும் அதே சாண்ட்ரா, அதே அமித், அதே சபரி. முடியல. ஒரே விஷயத்த இப்படியே ஆட் பண்ணுவீங்க. அதாவது ஒரு மாவை எடுத்து இட்லியாகவும் ஊற்றலாம், தோசையாகவும் ஊற்றலாம், ஊத்தப்பமாக ஊற்றலான்றது நம்மளுக்கு வந்துட்டு சூப்பராக வந்து விளக்கி காட்டுறாங்க இந்த ப்ரொமோவில். சரி, இதில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷனலாக பேசக்கூடிய விஷயங்கள் வந்திருக்கு. அதாவது சூப்பராக ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. செம்ம லாக் எல்லாருக்குமே. கண்டிப்பாக இது ஒரு பிரச்சனை தான் முடியும். அதாவது ஈவந்தோ சாண்ட்ரா மேலே பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக எல்லோரும் சுற்றி வந்து நிற்கிறாங்க குற்றம் புரிந்தவர்கள் மாதிரி. நடுவில் வந்து சாண்ட்ரா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம விரோத் வந்து சொல்லியிருப்பார் போல இருக்குது. இல்லை, அவங்க கம்மியாக தான் சவுண்டாக பேசுனாங்க, நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் போல இருக்குது. ஆமாங்க, சாண்ட்ரா சொல்கிறாங்க, நான் வந்து நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க சாஃப்டாக தான் பேசினாங்க, நான் எழுந்துட்டேன் போதுமா அப்படின்போது சபரி என்ன சொல்கிறாரு, இல்லை அப்போல்லாம் உங்களை எழுப்பி வெளியே படுக்குங்கன்னா நாங்கள் என்ன நினைக்கல சாண்ட்ரா அப்படின்னு சொல்கிறாரு. அதான் உண்மை. ஏன்னா அவங்க வெளியே போகிறத பார்த்தோன்னே ஓடி போய் பயந்து போய் படுத்தாங்க. அப்போ அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம அவங்க உண்மையிலேயே இன்டென்ஷனலாக பண்ணலன்ட்டு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க சாண்ட்ரா வந்து, நீங்கள் வந்துட்டு என்ன வேணாலும் சொல்லுங்கள், அதாவது அவங்க பேசுகிற விஷயங்கள் இவங்க காதில் விழுந்துருக்கும்ல, இவங்க கேமுக்காக பண்ணுறாங்க, இவங்க பயப்படுறாங்க, சிடு மூஞ்சி அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லிக்கிங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒன்றும் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு ஒன்று வெளியே வந்து படுக்கலையே. இதுதான் அந்த பாயிண்ட்டு, புரியுதுங்களா? உங்ககிட்ட சண்டை போட்டு நான் கோச்சிட்டு வந்து வெளியே படுத்தா நீங்கள் எல்லாத்தையும் இதை வந்து பெருசாக்கலாம். நான் வந்து என்னோடய எமோஷன்ஸை நான் தனியாக வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதுக்கு இது பண்ணுங்கள், இல்லையா கேட்காம போயிடுங்க. நான் உங்களுக்கு ஏதாவது சண்டை போட்டேனான்னு கேட்குறாங்க. கரெக்டான ஒரு வார்த்தை, உண்மையிலே சூப்பரான ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் சபர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போவும் சொல்கிறேன் எந்த இன்டென்ஷனோடு பண்ணலை அப்படின்போது சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க, நான் நம்பிட்டேன். இதெல்லாம் தப்பு இல்லையா? மனசாட்சி கொஞ்சமாக இருக்கணும். அவர் இவ்வளோ தூரம் வந்துட்டு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும்போது நீங்களும் கொஞ்சம் அனுசரித்து போகணும். பட் நான் வந்து அது சொல்கிறாங்க, நாங்கள் வந்து நம்பிட்டோம் அப்படி சொல்லிட்டு போங்க, போய் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா போய் ஏதாவது கேமராவில் போய் பதிவு பண்ணுங்கன்ற மாதிரி கலாச்சி விட்றாங்க. பட் சாண்ட்ரா இந்த மாதிரி பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எப்படி போகுது அப்படின்னா, ஏதோ ஒரு ட்ராக்கில் போகிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு சீசன் இது 9, 8, 7 அர்ச்சனாவோட ட்ராக்கை வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க மாதிரியே எனக்கு தோணினே இருக்குது. ஏன்னா எல்லாருமே எதிர்க்கிறாங்க. அங்கே உண்மையிலேயே எதிர்த்தாங்க. மாயா, பூர்ணிமா, நிக்சனா யாரோ அவங்களாம் நிறைய பேர் வந்து இது பண்ணாங்க பிரதீப்போட விஷயங்கள்லாம் போகும்போது. இப்போ ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, யாரும் எதிர்க்கலை. அவங்க ஜாலியாக ஒரு கான்வர்சேஷன் பண்ணும்போது அது உங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்குது. அதுக்கும் வந்துட்டு நம்ம வினோத் அவர்கள் சூப்பராக ஒரு தீர்வும் காமிச்சிட்டாரு. என்னென்னா, இனிமே உள்ளே யாரும் பாட்டு பாடக்கூடாது லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா. அதே மாதிரி சத்தமாக இந்த ஜோக் அடிக்கிற வேலையில் இருக்கக்கூடாது, எதுவும் வந்தாலும் வெளியே வச்சுக்கோங்கட்டாரு. அந்த கேஸ் இஸ் க்ளோஸ்ட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பட் வினோத் வந்து சூப்பரான ஒரு முடிவு எடுத்தது உண்மையிலே எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாண்ட்ரா வெளியே போக மாட்டாங்க. சாண்ட்ராவோட கேமும் இப்போ வந்து தெரியும். இப்போ அது உண்மையிலேயே அவங்க வந்து கேமுக்காக தான் பண்ணாங்களா இல்லையான்ட்டு, புரியுதுங்களா? உண்மையிலேயே அவங்க கேமுக்காக பண்ணியிருந்தாங்கன்னா திரும்பவும் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னா கம்முன்னு உட்காந்து ஹாப்பி ஆகிடுவாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது, அவங்க வந்துட்டு பிரச்சனையை வளர்க்குறாங்களா இல்லையான்ட்டு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.